மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதுல கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம அஜித் சார் பற்றி எந்த தகவல் வெளிவந்தாலும் அதை ட்ரெண்ட் செய்தே தீர்வோம் அப்படின்னு தல ரசிகர்கள் இணையதளங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. அஜித் சாருடைய பட அறிவிப்பு வந்தாலே கேக் வெட்டி கொண்டாடும் இவங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் ஆவலோட காத்திருந்த இந்த படத்துடைய பெயர் வெளியானா சொல்லவா வேண்டும், ஒரே இரவுல சமூக வலைதளத்துல அனல் பறக்கும் அளவிற்கு வேகமாக பரவ செஞ்சுட்டாங்க. அதாவது நேற்றைய தினம் அஜித் சாருடைய ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்த தல 59 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் படப்பெயர் நேர்கொண்ட பார்வை அப்படின்னு படக்குழுவால அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த போஸ்டர் வந்த ஒரு சில வினாடிகளிலேயே நேர்கொண்ட பார்வை, AK-59, தல 59, எஸ் வினோத் ஃபர்ஸ்ட் லுக், தல அஜித் குமார், AK-59 ஃபர்ஸ்ட் லுக் இப்படின்னு பல ஹேஷ்டேக்குகளை கிரியேட் செய்து அதை ட்விட்டர்ல ட்ரெண்ட் செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியான ஒரு சில நிமிடங்களிலேயே தல ரசிகை ஒருவர் அந்த புகைப்படத்தை எடுத்து தன்னுடைய வண்டி முன் ஒட்டியிருக்காங்க. இந்த புகைப்படமும் இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இவங்க தல அஜித்தின் விவேகம் விஸ்வாசம் ஃபர்ஸ்ட் லுக் வந்த போது கூட இது மாதிரி தான் செஞ்சிருந்தாங்க. மேலும் தல ஒருவருக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. இந்த படத்துல ஒரு முக்கிய ரோல் பண்ற பிரபல இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் எமோஷனலாக அஜித் சார் குறித்து ஒரு பதிவு ஒன்று ட்விட்டர்ல பதிவிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுல யாருக்கு பேனர் போஸ்டர் எல்லாம் அடித்தேனோ அவருடைய படத்திலேயே நான் நடிச்சிருக்கேன். அவருடன் நடித்த 15 நாட்கள்ல என்னுடைய வாழ்க்கையவே அவர் மாத்திட்டாரு. இதற்காக அஜித் சார், சுரேஷ் சார், இயக்குனர் வினோத் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. மேலும் இந்த படத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா அஜித் சார் ஒரு சில வருடங்களாகவே டான் கேரக்டர் இல்லனா போலீஸ் வேடம் எடுத்துதான் நடிச்சிட்டு வந்தாரு. ஆனா திடீரென நம்ம தல இந்த நேர்கொண்ட பார்வை படத்தின் மூலமாக 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதிய கதாபாத்திரத்துல வக்கீல் வேடம் எடுத்து நடிச்சிருக்காரு. அதனாலேயே இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு எகிரி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. அண்மையில கூட அங்கு அஜித் சாருடைய கோர்ட் சீன் காட்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்டு வந்தது. அந்த காட்சியில கூட நம்ம தல 10 நிமிட காட்சியை ஒரே டேக்ல முடிச்சாரு. இதுக்கு படக்குழு தாண்டி பலரும் இணையதளங்களை பாராட்டினாங்க. மேலும் இந்த 10 நிமிட காட்சி படத்துல ரொம்பவே முக்கியமான காட்சி அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா இந்த காட்சியில திரையரங்கம் அதிரும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.